அரசு கஜானா கோபாலபுரத்திற்கு போனது எப்படி? முதலமைச்சர் விஜயின் அதிரடி தர்பார் ஆரம்பம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அதிரடி வழக்கு. வெளியாகும் 5 வெள்ளை அறிக்கையால் பேராபத்தில் திமுக. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை அதிமுக திமுக என்ற 2 கட்சிகளும் நாசம் பண்ணிவிட்டார்கள். லஞ்சம் ஊழல் என்பதே இவர்களுடைய பிரதான அரசியலாக இருந்து வந்தது. அதனால்தான் இந்த ஊழல் பேர்வழிகளை ஆட்சி அதிகாரத்தை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காக புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் வந்த வேகத்திலேயே சாட்டையை கையில் எடுத்து விட்டார் முதலமைச்சர் விஜய். குறிப்பாக அரசாங்கத்தின் கஜானாவிற்கு செல்ல வேண்டிய மொத்த பணமும் கோபாலபுரத்தின் கஜானாவிற்கு சென்றுள்ளது. அதன் காரணமாகவே தமிழக அரசை நடத்துவதற்கு பணம் இல்லாமல் கோடி கோடியாக தமிழ்நாட்டு மக்களின் பெயரில் கடன் வாங்கி ஆட்சி நடத்தியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதற்கு பெயர்தான் நம்பர் 1 ஆட்சியா, திராவிட மாடலா? அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்துவிட்டு சென்றுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதைதான் தற்போதைய முதலமைச்சர் விஜய் தன் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து வெளிப்படையாக கூறுகிறார். தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடனில் சிக்க வைத்துள்ளார்கள். அதனால் அந்த கடனை அடைக்க வேண்டும், தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றி கழக அரசு தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். இதன் காரணமாக டாஸ்மாக், மின்சாரம், அறநிலையத்துறை, பொதுப்பணித்துறை, நிதித்துறை தொடங்கி ஒவ்வொரு துறைகளிலும் நடந்து வரும் ஒட்டுமொத்த ஊழல்களையும் கையில் எடுத்து வெள்ளை அறிக்கையை தயார் செய்யுமாறு தாவேகா அமைச்சர்களுக்கு அவர் உத்தரவு போட்டுள்ளார். இதனால் அடுத்தடுத்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒட்டுமொத்த ஊழல்களையும் அம்பலப்படுத்த சம்பந்தப்பட்ட துறைகளின் புதிய அமைச்சர்கள் வெள்ளை அறிக்கைகளை தயார் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் அடுத்தபடியாக 5 மிகப்பெரிய வெள்ளை அறிக்கைகள் வெளியாக உள்ளது. இதன் காரணமாகவே திமுக கடுமையான பீதி அடைந்துள்ளது. நாமெல்லாம் அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சி அதிகாரத்திற்கு புதியவர்கள். இவர்களால் நம்முடைய விஞ்ஞான ஊழலை கண்டுபிடிக்க முடியாது என்று தைரியமாக இருந்தவர்கள். தற்போது முதல்வர் விஜய் அதிரடியாக களமிறங்கி ஒவ்வொரு துறைகளின் ஊழலையும் வெளிப்படையாக சட்டசபையில் போட்டு உடைக்க தொடங்கிவிட்டதால் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு கடும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதோடு கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டில் வரிப்பணம் எல்லாம் எங்கே போனது? மாதந்தோறும் பல்லாயிரம் கோடி கடன்களை மட்டுமே வாங்கியுள்ளார்கள். அப்படியென்றால் தமிழ்நாட்டுக்கு வந்த வரி வருமானம் மற்றும் மத்திய அரசு கொடுத்த வரி வருமானம் எல்லாம் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பி வரும் தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது 5 பேர் கொண்ட ஒரு IAS குழுவை உருவாக்கி அவர்கள் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மொத்த வரவு செலவு குறித்த கணக்குகளை தனக்கு கொடுக்குமாறு கூறியிருக்கிறாராம். அதோடு கடன்களை மட்டுமே ஏற்றி வைத்திருக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருமானத்தை எல்லாம் ஏன் அரசு கஜானாவுக்கு கொண்டு வரவில்லை என்பது குறித்து கேள்வி எழுப்பி அதற்கான விளக்கத்தையும் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த IAS அதிகாரியிடத்தில் கூறியுள்ளார். இதனால் அந்த IAS குழு திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களின் பின்னணியில் செயல்பட்ட IAS அதிகாரிகளை அழைத்து அது குறித்து விசாரணை நடத்தி மொத்த ஆதாரங்களையும் திரட்டி வருகிறார்கள். அதனால் முக்கியத்துவம் வாய்ந்த 5 இலாக்காக்களின் மொத்த ஆதாரமும் தனக்கு கைக்கு வந்ததும் முந்தைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 2 பேர் மீதும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு திட்டமிட்டுள்ளாராம் முதலமைச்சர் விஜய். அவர்கள் மட்டுமின்றி பல ஊழல் வழக்குகளில் சிக்கிய போதும் ஆட்சி அதிகாரத்தை வைத்தே எஸ்கேப் ஆகி வந்த திமுகவின் 10 அமைச்சர்களையும் அடுத்தபடியாக கட்டம் கட்டப் போகிறார்கள். அதனால் இன்னும் ஓரிரு மாதங்களில் ஒட்டுமொத்த திமுகவினரும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை இனிமேல் தமிழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் எந்த ஒரு கட்சியினரும் ஊழல் செய்யவே நினைக்கக்கூடாது. ஊழல் என்கின்ற வார்த்தையை கேட்டாலே அஞ்சி நடுங்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தயாராகி வருகிறார். அதனால்தான் இதுவரை இல்லாத அளவு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பீதி அடைந்திருப்பதோடு மெகா ஊழல்களின் தடயங்களையும் அடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. என்றாலும் தாவேகா அரசை பொறுத்தவரை அறிவாலயத்தின் 60 ஆண்டுகால ஊழலுக்கு இன்னும் ஒரே ஆண்டில் முடிவு கட்டி ஆக வேண்டும் என்று தற்போது தீவிரம் காட்டி தொடங்கிவிட்டார்கள். இது குறித்து தகவல்கள் கோட்டை வட்டாரங்களில் இருந்து வெளியானதை அடுத்து மு.க. ஸ்டாலின் தனது நிம்மதியை தொலைத்து தூக்கமின்றி தடுமாறி கொண்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். என்றாலும் முதலமைச்சர் விஜயும் தன்னுடைய வருமானத்தை மறைத்து இதற்கு முன்பு ஒரு ஊழல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசு சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.